கலப்படம் இல்லாத வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள். ஒன்று கவி பேரரசு. ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில் நம்ம கேட்டிருக்கோம், பாடல்கள் பாடுவாங்க, அந்த பாடல்கள் நம்ம வாக்கில் நுழையாது. ரொம்ப ரொம்ப பழைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வதனமே சந்திர பிம்பமோ அப்படிம்பாங்க, அது என்னன்னே தெரியாது நமக்கு. அப்படி இருந்த ஒரு நிலையை மாற்றி கிராமத்தில் எடுத்து சென்று கிராமத்தினுடைய அன்றாட நிகழ்வுகளை மக்களின் காதுகளில் செவிமடுத்தவர்தான் கவி பேரரசு. அதனால்தான் அவர் கவி பேரரசு. ஏனென்று சொன்னால், ராஜராஜ சோழனை நாம் பேரரசர் என்று சொல்லுவோம், மற்றவர்கள் எல்லோரும் அரசர்கள் தான். ஏன் ராஜராஜ சோழனை பேரரசர் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், அவர் கடாரம் கொண்டான் வரைக்கும் அவருடைய ஆளுமையை செலுத்திய காரணத்தினால்தான் அவரை பேரரசர் என்று அழைத்தார்கள். அதேபோல கவித்துவத்தில் எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டியிலே பிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ஊரிலிருந்து நான் பிறந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அவர் பாடல்களும் உலகம் முழுமைக்கும் பேசப்பட்ட பாடல்கள். அதையும் தாண்டி உலகத்தில் இருப்பவர்கள், மொழி தெரியாதவர்களையும் முணுமுணுக்க வைத்த பாடல்களை கொடுத்தவர் கவி பேரரசர் அவர்கள். அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். எனது சித்தப்பா அவர்கள் எங்கள் தொகுதியிலே ஒரு முறைக்கு மேல் வென்றவர்கள் யாரும் கிடையாது. சே மாதவன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் 2வது முறையாக வெற்றி பெற்றார். 2வது முறையாக வெற்றி பெற்றார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு கழித்து வெற்றி பெற்றார். தொடர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக எங்கள் தொகுதியிலே அவர் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் சார்ந்த இயக்கம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து அனைவரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிற காரணத்தினால் இன்றளவிலும் அனைவரையும் கவர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார். உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையிலே என் மகன் இங்கே டாக்டரு, அவர் வந்திருக்காரு. நான் சொன்னேன், டேய் ஐயா வர்றாரா அப்படின்னு. உடனே நான் கீழே ஜீப்பில் இறங்கி நின்றுக்கிட்டு மைக்கில் பேசினேன். அதிகபட்சம் இருந்தால் 5 நிமிஷம் இருக்கும். கடகடன்னு கிளம்பிட்டு, அப்பா நான் ரெடி வந்துட்டேன் அப்படின்னா. ஏன்னா எங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சித்தப்பா என்று சொன்னால் ஏதோ ஒரு பேச்சிற்காக சித்தப்பா இல்லை. உண்மையிலே என் தகப்பனோடு பிறந்த சித்தப்பாவை கூட அந்த அளவுக்கு நினைத்ததில்லை. அந்த அளவிற்கு எங்களுடைய மனங்களை கவர்ந்தவர் இந்த வேட்டைக்காரியை துவக்கி வைப்பதற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் இந்த தயாரிப்பாளர் கவலைப்பட வேண்டாம். வெற்றிக்கு சொந்தக்காரர் அவர். நிச்சயமாக உங்கள் படம் வெற்றி அடையும் என்பதிலே இருவேறு கருத்து இருக்க முடியாது. கவிஞருடைய கவித்துவத்தை நாம் பார்த்தோம். இந்த படத்தினுடைய அடி விஷயத்தை நாம் பார்த்தோம். இங்கே நகரங்களிலெல்லாம் சமநிலை இருக்கிறது, ஆனால் மக்களிடத்திலே சமநிலை இல்லை. காடுகளில் சமவெளி இல்லை, சமநிலை இல்லை. ஆனால் மரங்கள், குருவிகள், பறவைகள் அனைத்தும் சமநிலையோடு வாழுகிறது என்பதை முதல் பாடலிலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதை பார்த்தோம். அதை பார்த்த பொழுது மக்கள் எல்லாம் இப்பொழுது நாம் நேசிக்க தவறிவிட்டோம். இப்பொழுது கூட சொன்னார், செங்கல் சூளையிலே அடிமைத்தனம் இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன? ஒருவருக்கொருவர் மனித நேசத்தை நாம் மறந்துவிட்டோம். பணத்தின் மீது நாம் நாட்டம் கொண்ட காரணத்தினாலே மனித நேசத்தை நாம் மறந்துவிட்டோம். நான் எனது சித்தப்பாவை பற்றி சொல்லுகிற பொழுது அவருடைய நேசத்திற்குத்தான் நாங்கள் எல்லாம் அடிமை என்பதை சொன்னேன். நாம் இங்கே சென்னையிலே நாம் பார்த்தோம், தரையிலே நடப்பவர்கள் எல்லாம் தண்ணீரிலே தத்தளித்து கொண்டிருந்தோம். அதற்கு காரணம் என்ன? பக்கத்து வீட்டிலே அருகாமையிலே வசித்து கொண்டிருந்தவர்கள் அந்த தண்ணியில் தத்தளிச்சதுக்கப்புறம் மேலேருந்து பார்த்து, ஹலோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடே, 10 வருஷமாக உன்னோட தான் பக்கத்து வீட்டில் குடியிருக்கேன் அப்படின்ற நிலை இருந்தது நாம் பார்த்தோம். அதற்கு காரணம் என்ன? மனிதநேயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. நாம் வீடுகளிலே இருக்கக்கூடிய நல்ல நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்ப்போம்.
அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம், எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் எல்லாம் வரவேற்பாங்க. நான் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் விருந்துக்கு போயிருக்கேன். 3 பிள்ளையும் நல்ல கலர் கலராக 3 பிள்ளைய நிற்கிறாங்க. வாங்க வாங்க வரவேற்கிறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம சொந்தஞ்சுரத்தில் இப்படி ஒரு பிள்ளைய கலராக பார்த்தது இல்லையே, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்டால் அதை கூட வாடகைக்கு அமர்த்தி வரவேற்கிற நிலை இன்று மாறி இருக்கிறது. அதனால்தான் இன்றைய தினமும் அடிமைத்தனம் இருக்கிறது என்று பதிவிட்டு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நாம் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? நான் 18ஆம் படி கருப்பரை வணங்கக்கூடியவன், எங்கள் சித்தப்பார பெரிய கருப்பன். ஆகவே கருப்பரெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த மூவிக்கு பேரும் ஆரம்பத்திலே கருப்பருடைய ஆசி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த பட்டம் வெற்றியடைய வேண்டும். அது காவல்துறையின் சார்பாக நான் முழு மனதோடு வாழ்த்துகிறேன். மேலும் வேட்டைக்காரியினுடைய புகழ் ஓங்குவட்டும். உங்களுடைய இந்த படத்தினுடைய ஹீரோ அதில் பார்க்கல வேறு மாதிரி இருக்கார், இங்கே பார்க்கல வேறு மாதிரி இருக்கார். ஒருவேளை டபுள் ஆக்டாக வந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். அவர் நம்ம வேலுசாமி கேட்டுக்கொண்டது போல நீங்கள் எல்லாம் படத்தை தியேட்டரிலே சென்று பார்த்தீர்களானால் இப்பொழுது இது போன்ற புதுமுகமாக வரக்கூடியவர்கள், புதுமுகமாக வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஓங்கி வளர்வதற்கு ஒரு வழிவகை இருக்கும் என்று கூறி, என்னையும் இந்த மிகப்பெரிய ஒரு விழாவிலே அழைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை கலப்படமில்லாத நன்றியினை தெரிவித்து உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம எங்கூர் பக்கத்தூர்காரரு, சொந்தக்காரரு, ஒரு அடிப்படையிலிருந்து மிகப்பெரிய லெவலுக்கு வந்தவர், பேரரசு அவருடைய படங்கள் எல்லாம் வெற்றி படங்களை தந்தவர், அவரும் இங்கே வந்திருக்கிறார். நிச்சயமாக அடுத்து அவரோட ஒரு கூட்டணி அமைச்சு அடுத்து நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாரையும் வணங்கிக்கிறேன். அரங்கத்துக்குள்ளே வாழ்த்து வருகை தந்திருக்கின்ற சினிமா நலம் விரும்புகள் அனைவருக்கும், எங்களை வளர்த்து விட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்துணை சொந்தங்களுக்கும், தயாரிப்பு நிறுவனம் கருப்பர் பிலிம்ஸ் குடும்பத்தார்களுக்கும், இயக்குனர் காளிமுத்து அண்ணா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ராம்ஜி சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த வேட்டைக்காரி மேடை வந்து எனக்கு ஒரு அற்புதமான மேடை. நான் நன்றி சொல்லக்கூடிய உலக மக்களின் ஒப்பற்ற கவிஞர், உலக தமிழ் மக்களின் ஒப்பற்ற கவிஞர் ஐயா கவிப்பேரரசு ஐயா அவர்களுடைய 4வது பாடல். நான் அந்த பாட்டு எனக்கு ஐயா அவர்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நான் பாடியிருக்கிற எல்லா பாட்டுமே ஒரு முத்து முத்தான பாட்டு. எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படத்தில் வையம்பட்டி வாழைக்குட்டி அப்படி ஒரு பாட்டு. வையம்பட்டி வாழைக்குட்டி தப்பாட்டம் போடு தோளை தட்டி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு முழுக்க முழுக்க மலை சார்ந்த மக்கள் வாழ்வியல், நம்ம இயற்கையை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான பாட்டு. அந்த பாட்டு எனக்கு கிடைச்ச முதல் பாட்டு. நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். 2வது பாட்டு இடிமுழக்கம், மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இடிமுழக்கத்தில் ரகுநந்தன் சார் இசையில் நான் அந்த பாட்டு நான் பாடியிருக்கிறேன். அது பாட்டு ரிலீஸ் ஆகலை, இல்லைன்னா அது ஒரு வரியை பாடியிருப்பேன். 3வது பாடல் வந்து ஐயா அவர்கள் ஒரு 100 பாடலை வச்சு ஒரு மிகப்பெரிய படைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாட்படு தேரல் அப்படின்னு. 100 இசையமைப்பாளர்கள், 100 பாடகர்கள், நிறைய பேர் இதில் வந்து அடையாளம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த இதில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பாடல், அந்த 100 பாட்டிலையும் எவ்வளோ பாடல்களை படைத்த கவிப்பேரரசு ஐயா அவர்களுடைய வரலாற்று பாடல் நான் இசையமைச்சு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. நான் அந்த வேளையில் ஐயாவுக்கு நான் எப்போ என்னுடைய நன்றி அவருடைய பாதத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா சொல்லி தான் இந்த பாட்டு கூட, அந்த 4வது பாட்டு கூட எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் வந்து பொதுநலமாக ராம்ஜி சார் நிறையா படம் மியூசிக் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். சுயநலமாக எல்லா படத்திலும் என்னை பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார். அதனால் ஐயாவுடைய வரலாற்று பாடல் மேற்கு தொடர்ச்சி மலை இழைச்சி போகும், மேகாட்டு மூச்சு வாங்கி போகும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. எனக்கு எப்போல்லாம் மனசு துன்பமாக இருக்கோ அப்போல்லாம் அந்த பாடலை கேட்பேன், அந்த பாட்டை பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான பாடல். 4வது பாடலை எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த வேட்டைக்காரி குடும்பத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் எல்லாம் போய் தியேட்டரில் படத்தை பாருங்கள், வாழ்த்துங்க, வளரணும். பாட்டில் 2 வரியை பாடுங்க. போவோமா காட்டு பாடுங்கண்ணே. பொடி நடையா போவோமா காட்டுக்குள்ள,
அந்த அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் லேட்டாக தான் வந்தேன், பாட்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் ராம்ஜி சார் வந்து கடின உழைப்பாளி, நல்லா கம்போஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 பாட்டு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய பாடல்கள் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 2-3 பாட்டு நான் கேட்டிருக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். நிறைய படம் நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்க, எனக்கும் பாட வாய்ப்பு தரணும்னு வேண்டிக்கிறேன். மற்றபடி எல்லாருமே வாழ்த்துங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம படத்தை சப்போர்ட் பண்ண டைம் எடுத்து வந்தது, டைம் தான் எவ்ரி திங். ஸோ நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வைரமுத்து சார். வேட்டைக்காரி பேரை எனக்கு இந்த படத்தில் கொடுத்தலே ஒரு பெரிய விஷயம் தான். ஐ ஃபீல் பிளெஸ். ரொம்ப நன்றி சார். ஸோ என்னென்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 15 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக தமிழ் பேச தெரியாது. இருந்தால் கூட நான் எப்போவுமே தமிழில் தான் பேசுவேன். எனக்கு தமிழ்நாடு எனக்கு என்னோட உயிர் மாதிரி தான். என்னோட முதல் படத்தை 2009 ரிலீஸ் ஆயிடுச்சு, ரெனிகுண்டா. இப்போ வரைக்கும் அந்த படத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுருங்க. அதே மாதிரி இனிமேல் இந்த சஞ்சனா சிங் இல்லாமல் எனக்கு வேட்டைக்காரி பேரில் கூப்பிடணும். ஏன்னா நான் அப்படி ஒரு ஆசைப்படுத்துகிறேங்க. என்னென்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்ஷன் ஹீரோயினாக முதலாக நான் இந்த படத்தில் தான் பண்ணியாச்சு. மோர் தென் 40 மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு சாங், ரொமான்டிக், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ், அந்த மாதிரி நான் பண்ண இல்லை, முதலாக பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதில் கண்டிப்பாக நான் இதை சொல்ல தான் ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும். எல்லாமே படம் எடுத்துருவான். பட் நம்ம படத்தில் நம்ம டைரக்டர் காளிமுத்து சார், அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் 2 பேருமே அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த படம் எடுத்தாச்சு. கஷ்டம்னா என்ன, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள வீடை தவிர எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. எல்லாமே கீழே இருந்த மேலே 3 hours வாக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ சாப்பாடு, ஒரு சிலிண்டர், அது எல்லாமே கஷ்டப்படுத்து கீழே இருந்த மேலே வந்துருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த கதை கேட்ட உடனே டைரக்டர் சார், நான் கேரவன் எனக்கு எந்தவே வேண்டாம், நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக பண்ணியாச்சு. அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு வின்சென்ட் அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு, அவங்க மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப நன்றி காளிமுத்து சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பார்த்தோன்னா ரொம்ப கடவுள் பக்தி அண்ட் ரொம்ப நல்ல மனிதன். அவங்கள பற்றி பேசுனா நாளைக்கு வரைக்கும் பேசும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க ஒய்ஃபு இந்த படத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு. பாதி படத்தில் மேக்கப் பண்ணியாச்சு, கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். பாதி படத்தை நானே பண்ணியாச்சு மேக்கப், ஹேர். என்னென்னா அவ்வளோ கஷ்டப்படுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் வர வச்சுறதே அங்கே பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் என்டையர் டீமுக்கு கண்டிப்பாக அவார்ட் கொடுத்துடும். என்னென்னா எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த படத்தில் பண்ணியாச்சு. நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது. டைரக்டர் சார் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக நான் இந்த படத்தை முடிச்சு கீழே வரதா அழுதுகிட்டே வந்துச்சு. என்னென்னா என்னோட வாழ்க்கையில் முதல்ல என்னோட அம்மா இந்த ஷூட்டிங் பார்க்க வந்துச்சு. அம்மாவுக்கு ஃபீவர் ஆன நாளைக்கு, அதவே கடவுளை பாருங்க எப்படி பண்ணிச்சு. நாளைக்கு பேக்கப்னா இன்னைக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. நமக்கு தெரியாத எந்த ஃபீவர், மெடிசின் கொடுத்தா நெக்ஸ்ட் டே கூட நமக்கு ஒன்றுமே தெரியல. அம்மா வாக்கே பண்ண முடியாது. 4 people எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்து கீழே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மலேரியா ஃபீவர் ஆயிடுச்சு என்னோட அம்மாவுக்கு. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அந்த பற்றி சொன்ன நான் ரொம்ப இமோஷ்னலான. என்னென்னா நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறது கிடையாது. ப்ரொடியூசரு, டைரக்டரு, ஹீரோ நம்ம ராகுல் முதல் படம் ரொம்ப டென்ஷனில் இருந்த சஞ்சனா, நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், எனக்கு அவ்வளோ தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தை சாங் பற்றி கண்டிப்பாக பேசுதான் ஆகணும். பவர் சிவா மாஸ்டர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு, சப்போஸ் ஒரு ஸ்டெப் டேரக்டருக்கு பிடிக்கலன்னா ஆன் த ஸ்பாட் அதை சேஞ்ச் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுத்த பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது கண்டிப்பாக சொல்லதான் ஆகணும். நம்ம படத்தை டைரக்டர் காளிமுத்து சார் அழுந்த ரீசன் என்னன்னா, வின்சென்ட் சார் நம்ம ஷூட்டிங்கில் வர வச்சு பாதியில் ரெயின் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. சாப்பாடு இல்லாமல் ஒரு ஸ்டோனுக்கு கீழே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஷூட்டிங் வந்துச்சு. அப்போ திடீர்னு எனக்கு யாரும் சொன்னால் டைரக்டர் அழுதுட்டாங்க. நான் சொன்னேன் என்னாச்சு,
அப்போ அவங்க என்ன சொன்னா, வின்சென்ட் சார் எனக்காவது வந்துடுங்க, அங்கே ஸ்டக்காக இருக்கு, தூங்கின பெட் இல்லை, சாப்பிட ஃபுட் இல்லை, இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு, அங்கே தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வர இடத்துல 2 இடத்த க்ராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்படத்தை எடுத்த படம் தான் வேட்டைக்காரி. ஸோ நான் ரொம்ப ஜாஸ்தி பேசின டைம் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக மீடியா நீங்கள் நினச்சினா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே தியேட்டரை போய் படம் பாருங்க. நன்றி, வணக்கம். ஐயா சொன்னாங்க பாடம் எழுதி கொடுத்து, சார் இது யார் படம் எதாக இருந்தாலும் ஐயா கிட்ட தான் ஐடியா கேட்டுக்கிருவேன். அந்த அந்தோனிதாசன் ஒருத்தர் இருக்கார், நான் அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்லை, உண்மையை சொல்கிறேன். மீட் அடிச்சுனாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அவரை போடுங்க, இந்த பாட்டுக்கு நல்லா இருக்கும். சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசினா, பட்ஜெட்டு கொஞ்சம் இழுவரியாக வச்சா, இந்த படத்தில் காமெடி சொல்கிற மாதிரி பட்ஜெட்டு இல்லை, நீங்கள் அவரை போடுங்க, அந்த பாட்டுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க. அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. 4 பேரும் பாட மாட்டேறீங்க நீங்கள். நான் கண்டிப்பாக அந்த பாட்டை ஃபுல்லாக ஒரு முறை கேட்டு மறுபடியும் பாடுறேன். ஆனால் பட்ஜெட்டு கம்மியான அது அவர் அந்த பாட்டு பாடலைங்க. வாங்க மேடம், வாழ்த்துறேன் மேடம், வணங்குறேன் மேடம். இயக்குனர் எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்காருன்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். உற்சாகமான தன் ஊர் மக்கள், ஊக்கமளிக்குமான விஷயங்கள், தான் கற்ற தான் பெற்ற சினிமாவின் சின்ன சின்ன அசைவுகளை தான் சார்ந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இங்கு வருகை தந்து வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் திரு பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். இயக்குனர் காளிமுத்து காத்தமுத்து அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம், என் பேர் காளிமுத்து. இது என்னோட 4வது படம். ஃபஸ்ட்டு படம் அலையடிக்கு இது பண்ணேன், அடுத்து காதல் என்றால் என்ன பண்ணேன், கோவலனின் காதலி, திருப்புகழ், இப்போ வேட்டைக்காரி. மதிப்பிற்குரிய நமது மினிஸ்டர் அவர்களுக்கும் மாண்புமிக்க கவிஞர் அவர்களுக்கும் மற்றும் என் பாசத்துக்குரிய என் அன்பிற்குரிய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் சினிமா பிரம்மாக்களுக்கும் என் முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமாக நான் அந்த படத்தை பற்றி சொல்லிவிட்டு பெரியவங்கள்ட்ட பேச அழைப்போம். அதாவது, பாருக்குள்ளே நல்ல நாடு நம் நாடு என்றான் பாரதி. பசி பஞ்சம் பட்டினி பாருங்கள் இதுதான் இந்தியா என புதுக்கவிதை படிக்கிறது நமது குழந்தைகள். ஏலம் கிராம்பு வாங்க வந்த ஆங்கிலேயனை ஏன் என கேட்க வாயிருந்தும் ஊமையர்களாய் வெள்ளையனுக்கு குடைபிடித்தோம். இதுதான் வரலாறு. இந்த வரலாறு மறைந்து விட்டதா? இல்லை. இன்றளவும் இந்தியாவில் கொத்தடிமை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லோரும் சொல்லுகிறார்கள் கொத்தடிமை முறையை ஒழிச்சாச்சு என்று. எல்லா தொழிலும் இருக்குது கொத்தடிமை. செங்கச்சூளையிலேருந்து இன்னும் நிறையா தொழிலில் கொத்தடிமை முறை இருக்குது. நான் பார்த்தது மலை மேலே இருக்கிற ஏலக்காய் தோட்டம். ஏலம் கிராம்பு வாங்க வந்த ஆங்கிலேயனை ஏன் என கேட்க வாயிருந்தும் ஊமையர்களாய் வெள்ளையனுக்கு குடைபிடித்தோம். இன்றைக்கு யாருக்கு குடைபிடித்து கொண்டிருக்கிறோம்? பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும். வெள்ளைக்காரன்ட்ட மேனேஜராகவும் அந்த எஸ்டேட்டுக்கு காவல்காரனாக இருந்தவங்கள்ட்ட அவங்க அந்த ஏலக்காய் தோட்டங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே வெறும் 200 ரூபா கூலிக்கு அந்த மக்கள் வேலை பார்க்குறாங்க. மழை வெயில் புயல் அட்டை பாம்பு மிருகங்கள் இவ்வளோ தொந்தரவுலையும் வேலை பார்க்குறாங்க. இந்த விஷயம் எனக்கு சொல்லப்படாத விஷயமா இருந்தது. அதனால் இந்த கதையை எடுத்து பண்ணேன். என் தங்கமான ப்ரொடியூசர் தங்கம்னு செலவு பண்ணார். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட்டு இதுக்கு தக்கன எவ்வளோ செலவு பண்ணணும், எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும். இன்றைக்கி சினிமா பிஸ்னஸ்ங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கிற அத்தனை மீடியா எல்லாருக்குமே தெரியும். ஐயா வைரமுத்து ஐயா அவர்கள் நேற்று முன்னால ஒரு மீட்டிங்கில் பேசும்போது எல்லாரும் தமிழில் டைட்டில் வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அருமையான விஷயம், வாஸ்தவமான விஷயம். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தமிழில் டைட்டில் வச்சா வரி இல்லை, டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு முன்னாடி இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அதில் என்னோட படம் திருப்புகழ் வரி இல்லாமல் வரி விலக்கு கிடச்சி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன்.
அதுக்கு அடுத்து வந்தவங்க வரி விலக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சின்ன படம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு 5 கோடி 6 கோடி வரையும் தயாரிக்கிற படம் சின்ன படங்கிறாங்க. அந்த 5 கோடி சப்சிடி எத்தனை 30 பிரிண்ட்டுக்குள்ளே போட்டால் சப்சிடி தர்றாங்கிறாங்க. 30 பிரிண்ட்டுக்குள்ளே போட்டு படம் வந்து வெள்ளி சனி ஞாயிறு சின்ன படம் அதிகபட்சம் 3 நாள் தான். பாக்கியெல்லாம் படம்னா ஒரு வாரம். அந்த ஒரு வாரம் போடுற பெரிய ஆர்டிஸ்ட் படம் என்ன போடுறாங்க, 500 தேட்டர் 1000 தேட்டர்னு போடுறாங்க. அவங்க ஓரளவு வசூல் எடுத்துடுறாங்க. 30 தேட்டரை சப்சிடிக்காண்டி 7 லட்ச ரூபாய்க்காண்டி சப்சிடிக்காண்டி 30 தேட்டரில் போட்டு இந்த ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு படத்தை பண்ணி அந்த காசு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால் இங்கே நம்ம அமைச்சர் இருக்காங்க, ஐயா இருக்காங்க, கவிஞர் ஐயா, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த வரி விலக்கை திரும்ப கொண்டு வந்தால் சினிமாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இப்போ சீரியலில் போய் இந்த கொரோனா சமயத்தில் சீரியலில் ஒர்க் பண்ணேன், படம் வேலை இல்லைன்னு. அதில் சீரியல் பார்த்தா 1.5 கால் சீட்டு இருக்குது. 9 மணி வரையும் போனால் 1.5 கால் சீட்டு. ஆனால் சினிமாவுக்கு 6 மணிக்கு மேலே போய் 2 கால் சீட்டு. எப்படி சின்ன படங்கள் பண்ண முடியும், எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? ஆனால் இவ்வளவுக்கும் முகம் சுளிக்காமல் எனக்கு என்னோட தயாரிப்பாளர் நான் கேட்டதெல்லாம் பண்ணார். நான் தான் சிலது போதும் சிலது வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் நிகாரித்து சில விஷயங்கள் பண்ணினேன். அப்புறம் இந்த படத்தோட டைட்டிலை பற்றி நான் சொல்லணும். வேட்டைக்காரி. இந்த மலை மேலே விருதுநகர் ராஜபாளையம் பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஒரு 6 ஹவர் மேலே மலை மேலே போகணும். ஒரு சைக்கிள் கூட போக முடியாது, ஒத்தையடி பாதை கூட இல்லை. அந்த மாதிரி லொக்கேஷனில் தான் ஏலக்காய் தோட்டம் தமிழ்நாடு பாடு கேரளா பாடுற தமிழ்நாடு பாடுற முடிகிற இடத்துல இருக்குது. அந்த லொக்கேஷனை கொண்ட காட்டினே பிடிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு டைட்டிலை வச்சு நம்ம கவிஞர்கிட்ட போய் சொல்லும்போது கதையெல்லாம் நல்லா இருக்குய்யா, கவிஞரை பிடிச்சது அதுக்கு முன்னாடி கவிஞரை பிடிச்சதே பெரிய படம் ஆகி போச்சு. நம்ம பண்ணுறது சின்ன டயட்ரு சின்ன படம். நானும் ஐயாவோட உதவியாளர்கிட்ட கேட்டு பார்த்தேன், பிடிக்கவே முடியலை, பார்க்கவே முடியலை. ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி அப்புறம் எல்லோரும் பேசி வந்து கேட்டுட்டு கதை நல்லா பண்ணியிருக்கிற, டைட்டில் நல்லா இல்லையே அப்படின்னு. ஐயா நீங்களே சொல்லுங்கள் என்ன டைட்டில் வைக்கலான்னு. வேட்டைக்காரன் வையா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். வந்து சொன்னேன், அத்தனை பேரும் இதே மாதிரி தான் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரை எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அது சந்தோஷமாக அமைஞ்சு போச்சு. இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட வேட்டைக்காரி அப்படிங்கிறது இது ஒரு 4 பார்ட்டு 5 பார்ட்டு எடுக்கலாம் இந்த படத்தை. இந்த படத்தோட ஓப்பனிங் மட்டும்தான் இந்த கதை. இதோட செகண்ட் பார்ட் வந்து 20% ஷூட்டிங் முடிஞ்சாச்சு. அடுத்து உடனே இதை ஆரம்பிக்கிறோம். பாட்டு கேட்டேன், 2 பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அழகா, அதாவது மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டை வித்தியாசப்படுத்தி அழகாக எனக்கு பாடல் வரிகள் எழுதி கொடுத்தாங்க. அதை ஐயா வாயில் சொன்னால் தான் அது அருமையாக இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு விளக்கமாக சொல்ல தெரியாது. அதாவது நம்ம பட்டா போட்டு வாழ்கிறோம், மிருகங்கள் காட்டுக்குள்ளே பட்டா போட்டு வாழ்கிறதில்ல. அந்த மாதிரி நிறையா தத்துவங்களை மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள விஷயங்களை தத்துவத்தை சொல்லி அருமையாக இது பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. எல்லாம் போல அந்த ஸ்ரீ சாம்பிராணி கருப்பொரு புண்ணியத்தில் படம் ஒவ்வொன்றும் வெற்றி அடையணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தமிழ் மூவி மேக்கர்ஸ் தமிழரசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். PRO யூனியன் சங்க தலைவர் திரு டைமண்ட் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முன்னாள் தலைவர் திரு டைமண்ட் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கௌரவ முன்னாள் தலைவர் திரு டைமண்ட் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பக்கம் கைத்தட்டின எல்லாருக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொடருவோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பூவாய் புறப்பட்ட புதுமுகம் தமிழுக்கு அறிமுகம் 100க்கும் மேல் நடித்து வெற்றி வாகை சூட வாழ்த்துக்களோடு படத்தின் கதை நாயகன் ராகுல் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சாருக்கு நான் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப நர்வஸாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்குது.
ப்ளீஸ் எல்லாரும் படத்தை போய் தேட்டரில் பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எல்லாருக்கும். வேட்டைக்காரியின் வில்லன் ரோலில் நடித்த கிருஷ்ணா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 2010 ஒரு படம் ஹீரோவாக பண்ணேன், ஏன் இந்த மயக்கம். அப்புறம் 10 இயர்ஸ் பேக் அப்புறம் டைரக்டர் காளிமுத்து அவர்கள் எனக்கு ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி. ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி லொக்கேஷன் எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் வந்து என்ன அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. சாப்பிட்லன்னு சொன்னார்னா போதும், எவ்வளோ வேணா சாப்பிடுக்குன்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவார். மலை மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ ஒரு நான்வெஜ்லேருந்து எல்லாமே கீழேருந்து கொண்டு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நான் பார்த்ததில்ல லைஃப்பில். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணார். கண்டிப்பாக அவருக்காக இந்த படம் ஓடணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். டெஃபினட்டாக இந்த படம் வந்து எல்லா சேனல் மெம்பர்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தென் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயவுசெய்து பாருங்கள் படத்தை. புது ஹீரோ புது ஹீரோயின் பார்க்காதீங்க. ஹீரோயின் வேறு லெவல். அவங்க வந்து மலையில் வந்து கேரவன்லாம் எதுவுமே கேட்கல, சின்ன ஒரு ரூமு அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படம் பண்ணாங்க. ரொம்ப டெடிக்கேஷன், நல்லாவே பண்ணாங்க. நான் வந்து ஒரு ஹீரோ லெவலில் அவங்கள பார்த்தேன். ரொம்ப ஃபைட்லேருந்து எல்லாமே. ஸோ எக்ஸலண்ட். இந்த படம் என்னோடய மெயின் ரீசன் என்ன, டைரக்டர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் மிக எளிமையாக யதார்த்தமாக நடித்த வேலுச்சாமி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய 3வது படம். முதல் படம் அலையடிக்குது, 2வது படம் காதல் என்றால் என்ன. 2 படத்துலையும் இன்ஸ்பெக்டர் ரோல் நடித்தேன். இந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு சித்தப்பாவை நடிச்சிருக்கேன். டைரக்டர் வந்து என்னைய இதில் வந்து நல்லா யூஸ் பண்ணி என்னைய மெருகேற்றியிருக்காரு. சரி, அவருக்கும் நன்றி. வேறு ஒன்றும் சொல்ல முடியலை. இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அந்த படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தை எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை வெற்றி அடைவீங்க. நன்றி. தம்பி வேலுச்சாமி அவர்கள் திரையுலகில் தன்னுடைய காலடியை பதித்து தான் வணங்குகின்ற, தன்னை வாழ வைக்கின்ற குலதெய்வமான ஸ்ரீ கருப்பர் பெயரில் சாம்பிராணி கருப்பர் என்றும் உறங்காப்புலி கருப்பர் என்றும் வணங்கப்படுகின்ற கருப்பர் பெயரில் அந்த நிறுவனத்தை தொடங்கி நானே இப்போ தான் கேள்விப்படுறேன் 3வது படம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த அளவிற்கு தன்னடக்கத்தோடு ஒரு வித்தியாசமான துறை என்று கூட சொல்ல முடியாது. இது ஒரு கலை உலகம், ஒரு தனி உலகம். அந்த உலகத்தில் தன்னுடைய வெற்றி பயணத்தை துணிச்சலாக அவர் செய்திருக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி இங்கே அமைவதற்கு காரணம் என்பதை சொல்லி, அவருடைய பெருமுயற்சியால் அவருடைய துணைவியார், அதைப்போல அவருடைய அருமை மகள், இவர்களுடைய பெரும் ஒத்துழைப்பால் இன்றைக்கு 3வது திரைப்படத்தை எடுத்து அதை வெளியிடுகின்ற இந்த நல்ல சூழ்நிலையில் கவிப்பேரரசு அவர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு இந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா உதவிகளையும் செய்து
தானே இந்த மேடையில் பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் வந்து இவ்வளவு நேரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதெல்லாம் தம்பி வேலுச்சாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இன்று கருப்பர் பிலிம் சார்பில் வேட்டைக்காரி என்ற ஒரு புரட்சிகரமான வித்தியாசமான தலைப்பில் ஒரு திரைப்படத்தை இங்கே எல்லோரும் எடுத்து சொன்னதைப் போல பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில் அதை உருவாக்கி இன்றைக்கு நமக்கு அதை படைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை படைப்பதற்கான பொதுமக்களுக்கு, ரசிகர்களுக்கு அளிப்பதற்கான முன்னோட்டமான நிகழ்ச்சியாக இன்று பாடல்கள் வெளியிடப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த நம்முடைய சகோதரர் வேலுச்சாமி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் கருப்பர் ஃபிலிம்ஸ் நிறுவனத்திற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் வணங்கக்கூடிய வேளங்குடி ஸ்ரீ சாம்பிராணி கருப்பருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி என்பதை விட வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்று நடைபெறுகின்ற இந்த பாடல்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய கவி பேரரசு அவர்களை பற்றி நான் சொல்வதென்றால், அதிலும் கலைத்துறையினர் நிறைந்திருக்கின்ற இந்த மேடையில் கொல்லன் தெருவில் நான் ஊசி வைக்கிற மாதிரி ஆயிரும். ஆகவே கவி பேரரசு அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு பிறவி கவிஞனாகவே பிறந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. திரைப்படங்களில் அவர்கள் பாடல் எழுத தொடங்கி பேசிய பொழுது சொன்னார்கள், 44 ஆண்டுகள் வெற்றிகரமாக அவர்கள் தன்னுடைய தமிழ் படைப்புகளை தன்னுடைய பாடல் வரிகளில் மட்டுமல்லாமல் இப்பொழுது திரைப்படங்களுக்கு தலைப்புகளை தருவதிலும் அந்த தலைப்புகள் தமிழில்தான் அமைய வேண்டும் என்பதிலும் அவர் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது. கவிப்பேரரசு அவர்களை பொறுத்தவரையில் பாடல்களை படைப்பதில் அவருக்கு நிகர் இன்றைய திரையுலகில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான வார்த்தைகளால் அவர் இன்றைக்கு திரைத்துறையில் பாடல்கள் படைப்பதில் ஒரு முன்னணி கவிஞராக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, பல்வேறு படைப்புகள், இலக்கண இலக்கிய படைப்புகளையும் படைத்து அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அவருக்கென்று ரசிகர்கள் இல்லை, உலகம் முழுவதும் அவருக்கென்று ரசிகர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பேசியவர்கள் கூட குறிப்பிட்டு நம்முடைய பேரரசு இயக்குனர் அவர்கள் என்று நினைக்கிறேன், முதலமைச்சர் அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் அந்த சிறப்புகளை சொன்னார்கள். இன்றைய முதலமைச்சர் மட்டுமல்ல, தமிழ் இனத்தினுடைய முடிசூடா மன்னனாக ஏறத்தாழ 80 ஆண்டு காலத்திற்கு மேலாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த தமிழ் சமுதாயத்திற்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே நம்முடைய கவிப்பேரரசருடைய ரசிகர் என்றால் மற்றவற்றை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை. ஆகவே அந்த வகையில் கலைஞரை வசீகரித்த ஒரு கவிஞர், அதுக்கு மேலே நாம் அன்னி சொல்ல வேண்டியதில்லை. எப்படியும் 2 நாள் 3 நாட்களுக்கு ஒரு முறை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்புகளையும், அதே நேரத்தில் அன்றாடம் தொலைபேசிகளில் அன்றைய நிகழ்வுகளை பற்றி விவாதிப்பதிலும் இருவரும் எக்காலத்திலும் தவறியதில்லை என்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் எழுத்துலகில், கலையுலகில் மட்டுமல்ல, அவருக்கு எல்லா வகையிலுமான
ஒரு நண்பராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு அவரோடு இணைந்து நீண்ட காலம் பயணித்தவர் என்ற பெருமையெல்லாம் உண்டு. அத்தகைய கவிப்பேரரசு அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியிலே ஒளிநாடாவை வெளியிட்டிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தம்பி சிதம்பரம் முருகேசன் அவர்கள் காவல்துறையில், அதிலும் தலைநகரமான சென்னையில் ஒரு நல்ல காவல்துறை அதிகாரியாக அவர் இன்றைக்கு நற்பெயரை எடுத்து அந்த துறைக்கு அவர் ஏற்றிருக்கின்ற பொறுப்புக்கு சிறப்புகளை சேர்த்து வருகிறார் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் அவர் தன்னுடைய காவல்துறையில் சேர்ந்த காலந்தொட்டு இன்று வரை எந்த இடத்திற்கு சென்றாலும் எந்த பொறுப்பை அவருக்கு வழங்கினாலும் அதை உயர் அதிகாரிகள் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கிறார். தமிழக அரசின் சார்பிலான குடியரசு தின விழாக்களை எல்லாம் பெற்று அவர் இன்றைக்கு ஒரு நல்ல காவல் அதிகாரியாக இருக்கிறார். அவரை பார்க்கையில் உண்மையிலே எங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது. ஏதோ என்னுடைய வீட்டில் எனது மகன் அந்த பொறுப்பில் இருந்தால் எந்த அளவிற்கு நான் பூரிப்படைந்திருப்போனோ அதே போல் அவர் எப்படி சித்தப்பா சித்தப்பா என்று சொல்கிறாரோ அதை போல் நானும் ஒரு பெத்த அப்பனாகவே நான் எந்த அளவிற்கு மகிழ முடியுமோ அந்த அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சிகளை, சாதனைகளை, பெருமைகளை கேள்விப்படுகின்ற நேரத்தில் நானும் பூரிப்படைகிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இயக்குனர் பேரரசு அவர்கள், எனக்கு நான் அரசியலில் நீண்ட காலம் இருக்கிறேன். ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக மட்டுமே இப்போ 25 வருஷம் இருந்துட்டேன். சிவகங்கை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக 4 முறை தேர்தல் களத்திலே போட்டியிட்டு மக்களுடைய பேராதரவால் நான் தொடர்ந்து வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் 2 முறை மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அமைச்சரவையிலும், அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய அமைச்சரவையிலும் 2வது முறையாகவும் அமைச்சராக பணியாற்றுகின்ற வாய்ப்பையெல்லாம் நான் பெற்றிருந்தாலும் கூட எனக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இந்த கலைத்துறையில் சுத்தமாக இல்லை. காரணம் என்னென்னா, இந்த மேடையில் கவிப்பேரரசு அவர்களை தெரியும், அது மாதிரி தம்பி சிதம்பரம் முருகேசனை தெரியும். இந்த படத்தினுடைய இயக்குனர், இசையமைப்பாளர்களை ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன், வேறு மற்ற யாரையும் நான் பார்த்ததில்லை. எதிரில் இருக்கிறவங்களையும் எனக்கு பெருசாக தெரியாது. காரணம் என்னென்னா, நான் சிறு வயதிலிருந்தே, அதாவது நான் படித்ததெல்லாம் என்னுடைய பள்ளி பருவம் தொட்டு சென்னையிலே படித்தாலும் கூட திரைப்படம் பார்க்குற அந்த ஆர்வம் எனக்கு மிக குறைவு. கல்லூரியில் படிக்கையில் கூட அது இல்லை. அதனால் பேரரசு போன்ற பெரிய இயக்குநர்கள்லாம் கூட பேரை கேள்விப்பட்டிருக்கோம், வச்சுருக்கோம். அதை தவிர அவர் நேரில் பார்க்கையில் எனக்கே தெரியலை. அந்த அளவிற்கு எனக்கு பெரிய அளவில் தொடர்பில்லாத ஒரு இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை அதை உருவாக்கி தந்திருக்கின்ற வேலுச்சாமி குடும்பத்தாருக்கு, கற்பூர் ஃபிலிம்ஸுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பேரரசு அவர்கள், சிதம்பரம் முருகேசனாக இருக்கட்டும், இயக்குனர் பேரரசாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாம் அடுத்தடுத்த ஊருங்க தான். ஏதோ அடுத்தடுத்த ஊருன்றது இன்றைக்கி ஏதோ திரையுலகத்திற்கு எங்களுடைய பகுதி வந்திருக்குன்னு நினச்சிட வேண்டாம். குறிப்பாக தமிழ் திரையுலகமே அன்றைக்கு எங்களுடைய காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதியில் தான் இருந்துச்சு. ஸ்டுடியோக்களே ஏவிஎம் ஸ்டுடியோலாம் அங்கே தான் இருந்துச்சு, தேவக்கோட்டையில், ரஸ்தாவில். ஆக கலையுலகினுடைய பிறப்பிடம். பல்வேறு இயக்குநர்கள், எஸ்பி முத்துராமன் இருக்காங்க, பஞ்சு அருணாச்சலம், கவியரசு கண்ணதாசன் அவர்கள், பல தயாரிப்பாளர்கள், இன்னும் பல நடிகர்கள்லாம் பிறந்த பகுதியில் சற்று இடைப்பட்ட காலத்தில் தொய்வு இருந்தாலும் அந்த தொய்வுகளை நீக்குகின்ற வகையில் தான் இன்றைக்கு பேரரசு போன்ற இயக்குநர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய தம்பி வேலுச்சாமி போன்ற புதிய தயாரிப்பாளர்களும் வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கிறது. அதே போல் ஒரு நல்ல இசையை அமைத்து இந்த திரைப்படத்திற்கு மெருகேற்றி இருக்கக்கூடிய சபேஷ் முரளி அவர்களே, பாடகர் அந்தோணிதாசன் அவர்களே, தமிழ்
அது தப்பாக எழுதி கொடுத்துட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது. இசையமைப்பாளர் ராம்ஜி அவர்களே, பாடகர் அந்தோணிதாசன் அவர்களே, தமிழ் மூவி மேக்கர்ஸ் தமிழரசி அவர்களே, திரைப்படத்தினுடைய இயக்குனர் காளிமுத்து காத்தமுத்து அவர்களே, நாயகன் ராகுல் அவர்களே, நாயகி வேட்டைக்காரி சஞ்சனா சிங் அவர்களே, தம்பி வேலுச்சாமி அவர்களே, படத்தினுடைய தயாரிப்பாளர் விஷ்ணுபிரியா வேலுச்சாமி அவர்களே, இசையமைப்பாளர் கீழே தனியாக போட்டிருக்காங்க ராம்ஜி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கலைத்துறையை சார்ந்த நண்பர்களே, ஊடகம், பத்திரிகை ஆகிய துறைகளை சார்ந்த அன்பு நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக தம்பி வேலுச்சாமி அவர்கள் எடுத்த அந்த முயற்சியில் வெற்றிக்காக வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற உற்றார் உறவினர்களே, ஊர் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது மாதிரி இந்த கலை உலகம் ஒரு தனி உலகம். இந்த உலகத்தில் ஏதோ சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்னஞ்சிறு கிராமமான அரளிக்கோட்டையில் பிறந்து இன்றைக்கு இவ்வளவு மக்களுக்கு இடையில் தானும் ஒரு கலைஞன், அதாவது திரைப்பட தயாரிப்பாளர் என்றெல்லாம் நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு தம்பி வேலுச்சாமி அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய உயரத்தில், அவரது வளர்ச்சியில் நாங்களெல்லாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தகைய பெருமைக்குரிய அவர் இன்னும் பல சாதனைகளை திரைத்துறையிலும் அவர் படைத்திட வேண்டும் என்று நான் இங்கே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் அன்போடு உங்கள் அனைவர் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது கலைத்துறை என்பது சாதாரணமானதல்ல. எவ்வளவோ பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் பார்த்த இந்த கலைத்துறை, இதில் எல்லாரும் வெற்றி பெறுறதுங்கிறது மிக கடினம். ஆனால் இன்றைக்கு அரசியலில் இருக்கிற நான் அரசியலில் போகிறது மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், நான்லாம் ஒரு மாவட்ட செயலாளர், ஆனால் கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு தனித்துவம் மிக்கவர் என்றால் அது மிகையாகாது. பல்துறையிலும் அவருக்கு பரிச்சயம் உண்டு என்றால் அதுவும் மிகையாகாது. அவர் ஒரு தலை சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், வசனகர்த்தா. பல படங்களை ஏறத்தாழ 75 படங்கள் வர அவர் எடுத்த பெருமைக்குரியவர். அதையும் தாண்டி அகில இந்திய அரசியல், தமிழக அரசியலை மட்டுமல்ல அகில இந்திய அரசியலையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்கவராக அவர் இருந்தார். ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்து அகில இந்திய அரசியலை, தலைமைப்படங்களை நிர்ணயிக்கின்ற இடத்திலே எல்லாம் இருந்தார். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி அரசியலை தவிர எனக்கு கலை தெரியாது. ஆனால் முத்தமிழறிஞர், என்னுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவர்கள் எல்லா துறைகளிலும் தலை சிறந்தவராக அவர் விளங்குகிறார். அவர் காலடி வைத்த துறைகள் அனைத்திலும் வெற்றியை படைத்திருக்கின்ற ஒருவராக அவர் விளங்கி வந்தார். அதே போல் அவருடைய பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த கலைஞர் அவர்களைப் போல நம்முடைய கவி பேரரசு அவர்களும் எல்லா வகையிலும் சாதனைகளை படைக்கிறார். அவருடைய நல்லாசியோடு தம்பி வேலுச்சாமி அவர்களும் பல சாதனைகளை இந்த துறையிலே படைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வெற்றிக்கு அவர்களுடைய குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை. அதை வேலுச்சாமி குடும்பத்தினர் நிரம்பவே தந்திருக்கிறார்கள் என்பது தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் உணர முடிகிறது. வேலுச்சாமி ஒரு சினிமாவுக்கு கூட போவாரா அப்படின்னு நினச்சிருக்கிறேன் நான். ஆனால் அவரே 3 படங்களை, 3வது படங்கள் 2 படத்தை எடுத்து இப்போ 3வது படம் எடுத்து வெளியிடுற அளவுக்கு வந்திருக்கிறார்னா நடித்தது. ஓ ஓ எனக்கு அதுவும் தெரியாதுல்ல, நான் தான் எனக்கு இதில் ஒன்றுமே தெரியாதுன்ட்டேன்ல. அதனால் 2 படங்களில் நடித்து 3வது படத்தில் நடித்து முதல் படத்தினுடைய ப்ரொடியூசராக அவர் இன்றைக்கி வந்திருக்கிறார், போயிருக்கிறார்னா உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. நிறைகுடம் தழும்பாது என்று சொல்வார்கள். அதை போல் வேலுச்சாமிக்கு இவ்வளவு திறமைகள் இருந்தும்
அவர் எதையும் காட்டிக்கொள்ளாமல் தன்னடக்கத்தோடு இருக்கின்றார் என்பதற்கு இவருடைய வெற்றிக்கு அவருடைய குடும்பத்தினருடைய இப்போ நான் அரசியலில் இருக்கிறேன்னா நான் 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் அப்புறம் இது எதுக்கு நமக்கு இந்த அரசியல்னு வந்துடும். ஒன்றும் குடும்பத்தை பார்க்கணும், இல்லை அரசியலை பார்க்கணும். ஆனால் ரெண்டுலையும் இன்றைக்கு வெற்றிகரமாக போகணும்னா குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்கள் தருகின்ற ஆக்கம் ஊக்கம்தான் ஒரு துறையில் எந்த துறையாக இருந்தாலும் ஈடுபடுபவர்கள் வெற்றி பெற முடியும். அதற்காக அவருடைய குடும்பத்தாரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு துறைகளில் இன்றைக்கு இசையமைப்பாளர்கள், அதே போல் கவிஞர், பாடகர்கள், துணை நடிகர்கள், கேமராமேனு, டெக்னீஷியன்ஸ், இப்படி எல்லோருடைய கூட்டு முயற்சியிலும் இவ்வளவு பேரையும் ஒன்று சேர்த்து 3000 அடி 4000 அடியில் போய் படத்தை எடுத்து தான் சாதனை படைக்கணும்னா அதெல்லாம் ஒரு வேட்கை. அந்த அளவிற்கு அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறணும். இவ்வளவு பேருடைய பல திறமைகள் கொண்டவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த படத்தை உருவாக்குவது என்பது ஏதோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடுற ஒரு படத்தை எடுப்பதற்காக அவர்கள் எவ்வளவு பொருள் செலவு செய்திருப்பார்கள், எவ்வளவு நேரங்களை செலவு செய்திருப்பார்கள், எவ்வளவு அலைச்சல் இதற்காக அலைந்திருப்பார்கள் என்று பார்த்தா உண்மையிலேயே இது ஒரு சாதாரணமானதல்ல, ஒரு சவாலான காரியம். அந்த சவாலான காரியத்தை இன்றைக்கு கருப்பர் பிலிம் சார்பில் நம்முடைய தம்பி வேலுச்சாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இன்றைக்கு அவர் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி அவருக்கு வெற்றியை தந்து இன்னும் பல படங்களை, ஏன்னா இப்போ குடும்ப வாழ்க்கையில் பார்த்தோன்னா அதாவது மக்கள் தொகையெல்லாம் அதிகரித்து வருதுன்னு ஒரு நேரத்தில் முக்கோண வடிவிலான அரசின் சார்பில் குடும்ப கட்டுப்பாட்டை வலியுறுத்துகின்ற வகையிலான விளம்பரங்கள்லாம் இருக்கும். அதாவது 3 குழந்தைகளுக்கு மேலே பெறக்கூடாது அப்படின்னு. ஆனால் வேலுச்சாமி நாம் தான் 3 படம் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இதோடு நிறுத்திட வேண்டாம், இன்னும் நிரம்ப அவர் படங்களை தயாரிக்க வேண்டும், எடுக்க வேண்டும், நடிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், அதுதான் நிச்சயமாக இருக்கும்ல. அப்புறம் ஒரு அதாவது குடும்பத்தில் கூட கட்டுப்படுத்துவதற்கு 2 பெருக, முதல்ல 3ன்னு சொல்லாங்க, அப்புறம் 2 பெருக இனிதே வாழ்கன்னாங்க, இப்போ 1 போதுன்றாங்க. இப்போ ஒன்றுமே வேண்டான்ற அளவுக்கு வந்துருச்சு. அதனால் நீங்கள் இதில் படைப்புகளை ஏராளமாக படைத்து பல படங்களை உருவாக்கக்கூடிய நல்ல தயாரிப்பாளராக, நடிக்கக்கூடிய நடிகர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த கேசட்டு இது வெளியிடுவதற்காக என்னை அணுகிய நேரத்தில் இந்த மாதிரி பேரரசு அவங்க ஐயா வைரமுத்தெல்லாம் வர்றாங்க போகிறாங்கன்னு சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலேயே அதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கின்றார். எல்லா வகையிலும் அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு அவர் விரும்புவதைப் போல நாங்கள் வணங்குகின்ற வேளங்குடி ஸ்ரீ சாம்பிராணி கருப்பர் அவர்கள் அவருக்கு நல்லருளை தருவார் என்று இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்தி, அவருடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை கூறி காலத்தின் அருமை கருதி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.